குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். தவளையும் தேளும். தேளும் தவளையும் வந்து ஆத்தங்கரையாக நிற்கிது. தவளை வந்து உள்ளே போகுது. தேள் வந்து சொல்லிச்சான், நானும் அந்த பக்கம் போகணும், என்னை இறக்கி விட்றியா அப்படின்னு. அஸ்கு பிஸ்கு ரொம்ப அறிவுபூர்வமான தவளை சொல்லிச்சான். அஸ்கு பிஸ்கு நான்லாம் உன்னையெல்லாம் இறக்க மாட்டேன்ப்பா, நீ என்னை கொத்திட்டேன்னா அப்படின்னு. எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். இல்லை நீ குத்திடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான்லாம் உன்னெல்லாம் இறக்கி விட மாட்டேன். சரி, நான் வந்து உன்னைய கண்டிப்பாக கொத்த மாட்டேன், என்னை இறக்கி விட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சான். இதுவும் கன்வின்ஸ் ஆகி இறக்கப்பட்டு ஏற்றிக்கிச்சான். ஜாலியாக போய்கிட்டு இருக்குங்களாம். போயிட்டு இருக்கும்போது தேள் பயந்துருச்சான். ஏன்னா அலை வர மாதிரி இருக்குது. அந்த தண்ணி வந்து மேலேயும் கீழேயும் இறங்கும் போது தேள் பயந்துருச்சான். பயப்படாத பயப்படாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு நினச்சான் தவளை. தவளை சொன்னோடனே சரி சரி நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சான். அப்புறம் வந்து கரை வர மாதிரி இருக்கும்போது தேள் நறுக்குன்னு மண்டையிலே போட்டுருச்சான். நறுக்குன்னு கொட்டினோடனே தவளை கிடிச்சான். நான் உன்னை நம்பி தானே ஏற்றுனேன், நீ என்னை இப்படி கொட்டலாமா அப்படின்னு நினச்சான். அப்போ ஆக்சுவலாக அந்த தேள் சொன்ன ஆன்சர் தான் இதில் பாயிண்ட்டு. நான் கொட்டணும்னு கொட்டலை, என்னோடய சுபாவம் அதனால நான் கொட்டிட்டேன் அப்படின்னு நினச்சான். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம யார்கிட்ட எந்த அளவுக்கு எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்தோட நின்றுட்டு போயிடணும். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம டீப்பாக போனோம், பழகணும், இல்லை பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போனாங்கன்னா நம்பிட்டாங்கன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்றத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.